என்ன சொல்கிறாரு, போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, எம்பி எம்எல்ஏலாம் என்ன சொல்கிறாங்க, அப்புறமேட்டு இந்த பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்ன இன்சிடெண்ட்னா, ஒரு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் அவங்களோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுது. அது வந்து என்ன கான்டெக்ஸ்ட் எதுவுமே இந்த விஷயத்துக்கு தேவையே கிடையாது. எதாக இருந்தாலும் அவங்க மேலே தப்பே கிடையாது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து க்ளோஸாக இருக்கிறத வந்து ஒரு இன்ட்ரூடர், அதாவது ஒருத்தவன் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து மிரட்டுறான். அந்த பையனை வந்து அங்கேருந்து போக சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து இப்போ நீ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஃபேவர்ஸ் பண்ணலைன்னா இது உன் பேரண்ட்ஸ் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை வந்து ஹராஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். மேலும் அந்த பொண்ணோட நம்பரை வாங்கி வச்சுட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறமேல்ட்டு அது வந்து அடுத்த நான் வந்து அந்த பொண்ணு அதோட ஒரு காலேஜ்